140 இந்தியர்களும் ஆவலாக எதிர்பார்த்த போட்டி இரவு 7:30 மணிக்கு தொடங்கியது. கிரிக்கெட்டில் அதுவரை யாரும் கண்டிராத ஒன்றாக அந்த போட்டியும் இருந்தது. பாகிஸ்தானுக்கென்று வக்கார் யூனிஸும் இந்தியாவுக்காக ரவி சாஸ்திரியும் தொகுப்பாளர்களாக களத்தில் நின்று கொண்டிருந்தனர். டாஸ் வென்ற பாகிஸ்தான் முதலில் பேட்டிங் செய்தது. அபாரமான பவர் ஹிட்டிங்கில் தொடங்கிய பாகிஸ்தான் மளமளவென ரன் வேட்டையில் இறங்கியது. ஆனால் முதல் விக்கெட்டை இழந்த பிறகு அடுத்தடுத்து பேட்டிங் ஆட வந்த பாகிஸ்தான் பேட்டர்கள் பெரிதாக சோபிக்கவில்லை. இந்தியாவின் ஸ்பின் பவுலர்களான குல்தீப், வருண், அக்சர் பட்டேல் சிறப்பாக பந்து வீச்சை வெளிப்படுத்த 146 ரன்களுக்கு ஆல் அவுட் ஆனது. குல்தீப் 4 விக்கெட்டுகளை பெற்றார். இதையடுத்து குறைந்த இலக்கை அடிக்க களம் இறங்க தயாரானது இந்தியா. பாகிஸ்தான் பவுலர்களும் இந்திய பேட்டர்களுக்கு அழுத்தம் கொடுப்பார்கள் என்று எதிர்பார்க்கப்பட்டது. எதிர்பார்க்கப்பட்டதை போலவே இந்தியாவின் பேட்டிங் தொடங்கியது. முதல் சில ஓவர்களிலேயே அபிஷேக், சூரியகுமார் யாதவ், கில் ஆகியோரின் விக்கெட்டுகள் விழுந்தன. இந்திய ரசிகர்களின் மனதுக்குள் ஒரு குழப்பம். அடுத்தடுத்து விக்கெட்டுகள் சரிகின்றன, என்ன ஆக போகிறது? இந்தியா பாகிஸ்தானுடன் இறுதி போட்டியில் தோற்றுவிடுமா என்னும் நிலைக்கு தள்ளப்பட்டனர். அப்போதுதான் களத்துக்கு வந்தார் திலக் வர்மா. 2002 நவம்பர் 8ஆம் தேதி ஹைதராபாத்தில் ஒரு சாதாரண குடும்பத்தில் பிறந்தவர் தான் திலக். அப்பா எலக்ட்ரிக் வேலை பார்த்து குடும்பத்தை நடத்தினார். பொருளாதார சிரமம் இருந்ததாலும் மகன் கிரிக்கெட் விளையாட வேண்டும் என்று ஆசை மட்டும் குறையவில்லை. திலக்கின் கிரிக்கெட் திறமையை பார்த்த கோச் சாம்பத் சாய் திலக்கிற்கு இலவசமாக பயிற்சி கொடுத்து பெரிய மைதானங்களில் விளையாட உதவி செய்தார். திலக் வர்மா ஹைதராபாத் மாநிலத்துக்காக ரஞ்சி கோப்பையில் விளையாடி அனைவரின் கவனத்தையும் ஈர்த்தார். இடது கை பேட்ஸ்மேனாக திலக், வலது கையால் ஆஃப் ஸ்பின் பவுலிங் போடக்கூடியவர். இந்தியா அண்டர்-19 உலக கோப்பைக்கான பயணம் அவரது வாழ்க்கையை மாற்றப்போகும் திருப்புமுனையாக இருந்தது. 2022 மும்பை இந்தியன்ஸ் அணி IPL மெகா ஆக்ஷனில் திலக் வர்மாவை வாங்கியது. அங்கேயே அவர் தனது திறமையை உலகுக்கு நிரூபித்தார். மிகுந்த நம்பிக்கையுடன் பெரிய பந்து வீச்சாளர்களுக்கு எதிராக அச்சமின்றி விளையாடிய திலக் ரசிகர்களின் இதயத்தில் இடம் பிடித்தார். இதன் பின் சர்வதேச T20 இந்திய அணியில் இடம் பிடிக்க தற்போது இந்திய அணியின் தவிர்க்க முடியாத ஆங்கர் வீரராக மாறி போனார். ICC ரேங்கிங்கிலும் 2வது இடத்தில் இருக்கிறார். இப்படி இருக்கையில் தான் இந்த ஆண்டு IPL-இல் சிறப்பான பெர்ஃபார்மன்ஸை காட்டவில்லை. அதே சமயத்தில் இந்த வாய்ப்பு திலக்குக்கு வருகிறது. ஆசிய கோப்பையில் எந்த ஒரு அணியாலும் அசைத்து பார்க்க முடியாத ஒரு அணியாக இந்தியா இறுதிப் போட்டியை தொடங்கிய போது பாகிஸ்தான் இந்தியாவை வேறு மாதிரியாக அணுகியது. இந்தியாவின் தொடக்க பேட்டர்கள் சரியான ஆட்டத்தை வெளிப்படுத்தாத போது தனி ஒருவனாய் இந்திய அணியை வெற்றி பாதைக்கு அழைத்து செல்ல தயாரானார் திலக் வர்மா. பவர் பிளே முடிந்தது. இந்தியா குறைந்த அளவிலான ரன்களையே பெற்றது. அதனுடன் முக்கிய விக்கெட்டுகளை இழந்திருந்தது. பாகிஸ்தான் பவுலர்களின் வேகம், ஸ்விங் இந்திய ரசிகர்கள் மனதை கலங்கடித்தது. களத்தில் நின்று கொண்டிருந்த திலக் வர்மா இது மாதிரியான சூழ்நிலைகளை ஏற்கனவே பார்த்திருக்கிறார். அதனால் எந்த ஒரு பதட்டத்துக்குள்ளும் சிக்கிக்கொள்ளாமல் எளிமையான ஆட்டத்தை தொடங்கினார். சிங்கிள் எடுப்பதிலேயே மும்முரம் காட்ட தொடங்கினார். பந்தை பவுண்டரிக்கு தள்ளவே நிறைய நேரம் எடுத்துக்கொண்டார். அவசரமில்லை, பொறுமையாக விளையாடு என்பதை மனதுக்குள் சொல்லிக்கொண்டே விளையாடியதை போல் விளையாடினார். திலக் வர்மா திடீரென டெம்போவை மாற்றிக்கொண்டே இருந்தார். தேவையான நேரங்களில் போடப்படும் மொக்கையான பந்துகளை சிக்ஸர்களாக கன்வெர்ட் செய்தார். அப்ரார் போட்ட பந்தை மடக்கி சிக்ஸ் அடிக்க இந்திய ரசிகர்கள் திலக் திலக் என்ற கூக்குரலிட்டு கூச்சலிட்டனர். சஞ்சு சாம்சனுடன் கூட்டணி சேர்ந்த திலக் வர்மா ஸ்ட்ரைக்கை நன்கு ரொட்டேட் செய்து கொண்டிருந்தார். இவர்கள் இருவரும் சேர்ந்து 57 ரன்கள் அடித்திருந்தனர். 13வது ஓவரில் சஞ்சு அவுட் ஆகி வெளியேறினார். மீண்டும் பதற்றம் இந்திய ரசிகர்களை தொட்டிக் கொண்டது. துபேவும் திலக்கும் பொறுப்பான ஆட்டத்தை வெளிப்படுத்திக் கொண்டே வந்தனர். 15வது ஓவரை வீச ரவுஃப் வந்தார். இதுதான் சரியான நேரம் என புரிந்து கொண்ட திலக் வர்மா ரவுஃபை வெளுத்து வாங்கினார். இருந்தபோதும் இந்தியாவுக்கு வெற்றி உறுதியாகவில்லை. கடைசி வரை போட்டி செல்ல போகிறது என்று புரிய தொடங்கிவிட்டது. 50 ரன்களை கடந்த போதும் பெரிதாக அலட்டிக் கொள்ளாமல் திலக் வர்மா போட்டியை வழி நடத்தி கொண்டிருந்தார். இளம் வயது வீரராக இருந்தாலும் அனுபவிக்கும் வீரர் போலவே விளையாடினார். அதனால்தான் அவர் ICC தரவரிசையில் முக்கிய இடத்தை பிடித்துக் கொண்டிருக்கிறார் என்பது பலருக்கு இப்போது புரிந்திருக்கும். ஆட்டம் சூடு பிடிக்க தொடங்கியது. 12 பந்துகளுக்கு 17 ரன்கள் பெற வேண்டியிருந்தது. அஷ்ரப் முதல் பந்தை வீச முடியாமல் தவித்தார். இந்த ஓவரிலும் அடித்து ஆட முடியவில்லை. கடைசி ஓவரில் 10 ரன்கள் தேவை என்ற நிலை ஏற்பட்டது. ஓவர் ரேட் பெனால்டி காரணமாக 4 வீரர்களை மட்டுமே வெளியே வைத்து ஆட வேண்டிய கட்டாயத்திற்கு பாகிஸ்தான் தள்ளப்பட்டது. இந்த ஓவரின் முதல் பந்தில் 2 ரன்களை பெற்று மீண்டும் ஸ்ட்ரைக்கை தக்க வைத்துக் கொண்டார் திலக் வர்மா. அடுத்த பந்தில் விக்கெட் எடுக்க வேண்டும் என்று மும்முரமாக ஓடி வந்து பந்து வீச அதை பவுண்டரிக்கு வெளியே தூக்கி அடித்து சிக்ஸராக வெற்றி வாய்ப்பை உறுதி செய்தார் திலக் வர்மா. இந்தியாவின் இந்த வெற்றி என்பது ஆசிய கண்டத்தில் கிரிக்கெட் என்றால் நாங்கள் தான் என்பதை சொல்லுவதற்கு தேவையான ஒன்றாக, பாகிஸ்தானுடனான அரசியல் உறவை வெளிப்படுத்தவும் தேவையான ஒன்றாக இருந்தது. திலக் வர்மா மட்டும் பொறுமையை எழுந்திருந்தால் இந்தியாவின் வெற்றி சாத்தியமாகியிருக்காது. திலக் வர்மா இளம் அதிரடி வீரர் என்பதை தாண்டி பொறுப்பான சேஸ் மாஸ்டராக இந்த சம்பவத்துக்கு பின் அவதாரம் எடுத்திருக்கிறார். மேலும் அடுத்தடுத்து T20 போட்டிகளில் பல சம்பவங்களையும் செய்ய இருக்கிறேன் என்று உலகிற்கு உணர்த்தியிருக்கிறார்.